நீங்கள் மறுரூபமாகுங்கள். கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துவார், அது வேற. ஆனால் நீங்கள் மறுரூபமாக வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் மனசு புதுசாக மாறணும். 1 கொரிந்தியர் 13 இந்த அன்பை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய வரங்கள், அடுத்து தொடர்ந்து அன்பு. நமக்கு ரொம்ப அன்பு தேவை. அது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரிகிறது. இந்த பிரபஞ்சத்து போல அவங்கள போலவே மாறிக்கிறது, இல்லைன்னா தனக்குன்னு ஒரு பாணியை வைக்கிறது. அநேக பேரை நான் பார்க்குறேன், சில தோற்றத்தில், வெளி தோற்றத்தில் தங்களை கிறிஸ்தவங்களாம் அடையாளப்படுத்துவாங்க, அல்லது கிறிஸ்தவ போதகர்களாக ஊழியக்காரங்களாம் அடையாளப்படுத்துவாங்க. நிறைய வச்சுருக்குறாங்க. ட்ரெஸ் கோடு, ஹேர் ஸ்டைலு, தாடி, மீசை, இல்லைன்னா மீசை இல்லாமல் இருக்கிறது, தாடி மீசை இல்லாமல் இருக்கிறது, இல்லைன்னா தாடி மீசையும் வைக்கிறது, அதை ட்ரிம் பண்ணுறது. மனசு ட்ரிம் ஆகணும். அல்லேலூயா. மனசு புதிதாகணும், ட்ரிம்மாக இருக்கணும், மனசு மிடுக்காக இருக்கணும், அன்பாக இருக்கணும். உங்கள் செயல்பாடெல்லாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து வெளிப்படணும், வெளி தோற்றத்தில் இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரிகிறது. அவங்கள போலவே, இவங்கள போல, இந்த மார்க்கத்தை போல, அவங்கள போல. அதெல்லாம் நிறைய தோற்று போயிடுச்சு. அந்த மாதிரி கொள்கை உள்ள பெரிய ஸ்தாபனங்கள்லாம் தோத்துருச்சு. கர்த்தருடைய பார்வையில் ஜெயிக்க முடியல. ஆனால் உள்ளான மனசில் கர்த்தர் மேலே அன்பு வச்சு, அதே அன்பை ஜனங்கள் மேலேயும் வச்சு வழி நடத்தின அநேக ஊழியக்காரங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் ஜெயித்திருக்கிறாங்க. எப்படி? மனசு புதுசாக மாறி மறுரூபம் ஆகியிருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவின் சாயல் அந்த மனசில் மாறி இருக்கு, வெளி தோற்றத்தில் இல்லை. வெளியில் தான் நீங்கள் ஒன்றும் செய்யணும், இருக்கிற மாதிரி இருங்க. புதுசாக ஒன்றும் நீங்கள் மாற்ற வேணாம். உங்கள் அன்பு, உங்கள் மனசு கிறிஸ்துவோடு இணைஞ்சிருச்சுன்னு சொன்னால் உங்கள் தோற்றம்லாம் தானாகவே அதில் ஒரு தேவ சாயல் வந்துடும். உங்களால் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ட்ரெஸ்ஸையும் போட முடியாது, எந்த தோற்றத்தையும் நீங்களால் உண்டாக்கிக்க முடியாது. அந்த கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ள தானாகவே வந்துடும். அந்த மகிமின் பிரசன்னம் உங்கள் முகத்தில் வந்துடும். அது வந்துருச்சுன்னா ஜனங்க ரசிக்கப்பட்டுருவாங்க. உங்களை பார்க்குற ஜனங்க, உங்கள் முகத்தை பார்க்குறவங்க கிறிஸ்துவின் சாயலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. உங்கள் முகத்தில் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும், கிறிஸ்துவின் சாயல் தெரியும். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம், தனி தோற்றம்லாம் நம்ம ஒன்றும் காட்ட வேணாம். மனசு புதுசாக மாறட்டும், மறுரூபமாகும். கர்த்தருக்காக தேசத்தில் ஜனங்களை ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.